வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்ச அமைப்பில் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சந்திரன் பலமாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மன ரீதியிலும் உடல் ரீதியிலும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாத ஆரம்பமாக அமையும். அதே போல் உங்களுடைய குடும்பாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்வை செஞ்சிட்டு இருந்தார். அவர் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சடைந்து உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. இது உங்களுடைய குடும்பம், வருமானம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். தனுசு வீட்டை அவரே பார்க்கறதுனால குடும்பம், வருமானம், அதே போல் சுப காரியங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் அதே போல் தனவரவு, பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஆனால் இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அது சிறப்பில்லைனாலும் குடும்பம், வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சிக்குவாங்க. அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் குடும்பம் அனுசரித்து போனீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கட்டும், வருமானம் வரட்டும் அப்படின்ட்டு கண்டும் காணாமல் இருந்தால் சிறப்பான குரு பெயர்ச்சியாக இது அமையும். 2 கூடியவர் 8க்கு போய் அமர்றாரு. ஆனால் 2க்கு அவர் 7ஆம் இடத்தில் அமர்றதுனால சிறப்பான ஒரு அமைப்பு குடும்பத்திற்கும் வருமானத்தில். ஆனால் உங்களுக்கு அது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் தேவையில்லாத விவாதங்களையும் குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்க்கும்போது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் இருந்தார். அவர் ஏப்ரல் மாதமே விலகி 5ஆம் இடத்திற்கு சென்றதுனால அங்கே 5 கிரகங்கள் இருந்தது. அதுவும் குறிப்பாக ராகு, சனி அமர்ந்திருந்தாங்க 5ஆம் இடத்துல. இப்போ ராகு 4ஆம் இடத்திற்கு வராரு. அர்த்தாஷ்டம ராகு பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார், சனியை தந்த அளவிற்கு. அதே போல் வண்டி வாகனம், வீடு, உடல் சுகம் இது போன்ற அமைப்புகளில் சிரமத்தை அனுபவித்து கொண்டு இருந்தவர்கள் இப்போ அந்த இடத்த ராகே வந்தாலும் குருவின் பார்வைப்படுது. அதனால் வீடு கட்ட நினைக்கிறவங்க இப்போது வீடு கட்டலாம். அதே போல் வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். தாய்வழி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரும். அடுத்ததாக அவருடைய பார்வை விருச்சிக ராசிக்கு படுறதுனால நல்ல, அதாவது வெளிதூரம் சென்று வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் இது போன்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக அமையும். அது உல்லாச பிரயாணம்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு தரும். தூக்கம் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஐன போகஸ்தானம் தானே 12ஆம் இடம், அதனால் சிறப்பான ஒரு அம்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தரும். அதே போல் கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்தவர் 10ஆம் இடத்திற்கு வராரு. கேது தடையை தரக்கூடியவர். இருந்தாலும் 10ஆம் இடத்தில் அமரும்போது கொஞ்சம் நிதானித்து ஒரு விஷயத்தை அதற்கு பின்னாடி செய்யக்கூடிய அமைப்பையும் கேது தருவார். அதனால் இப்போ தடையை கொடுத்து அதற்கு பின்னாடி அதில் ஒரு தெளிவை கொடுத்து அதை ஒரு தொழிலில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பு. அதனால் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரிபார்த்து எடுப்பது சிறப்பு தானே. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேது தருவார். அதே போல் புதன் 8ஆம் இடத்துல வர்றாரு. எதிர்மறையான எண்ணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல புதன் அமரும்போது தேவையில்லாத விவாதங்கள் ஆலோசிக்காமல் இருப்பது நன்மளிக்கக்கூடியதாக இருக்கும். லாபாதிபதி 8ஆம் இடத்துல அமர்றதுனால தனப்புழக்கம், அதே போல் மூத்தவர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் 2 நிலையை பெறாரு. 7ஆம் இடத்தில் அமர்றாரு. சூரியன் என்பவர் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி. 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதே போல் 8ஆம் இடத்திற்கு புதனுடைய அமைப்பு வலுவாக இருக்குது. 8ல் போய் சூரியன் 10 கூடையவர் அமைகிறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக
இந்த மாதம் அமையுது. ஏன்னா ராகு சனி இணைவு. இப்போ வந்து ராகு விலகிட்டார், சனி மட்டும் 5ஆம் இடத்தில். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய, படிப்பில் கவனம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜூன் மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இன்னொரு பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.